மினரல் வாட்டர், சாஃப்ட் ட்ரிங்க் மற்றும் ஜூஸ் பிஸ்னஸில் உண்மையான லாபம் தரும் ரகசியங்களை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறீர்களா? அப்படியென்றால் இந்த வீடியோவை முடியும் வரை தவறாமல் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, என் பேர் பாவேஷ் சுஜித்ரா. நான் தர்மர்மநந்தன் டெக்னோ ப்ராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெடில் இயக்குநராக இருக்கிறேன். மினரல் வாட்டர், சாஃப்ட் ட்ரிங்க் மற்றும் ஜூஸ் பிஸ்னஸுக்கான உயர்தர ஹை டெக்னாலஜி கொண்ட வேர்ல்ட் கிளாஸ் மிஷின்களை தயாரிக்கும் முன்னணி நிறுவனம் தான் தர்மநந்தன். வாட்டர் மற்றும் பெவரேஜ் இண்டஸ்ட்ரியிலேயே உலகில் நம்பர் 1 சேனலாக எங்கள் யூடியூப் சேனலை மாற்றியதற்கு ரொம்ப நன்றி. மேலும் பார்ப்பதற்கு முன்னாடி இப்போதே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதன் மூலமாக எங்களுடைய எதிர்கால வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய தகவலும் பயன்களும் கிடைக்கும். தர்மநந்தன் கம்பெனியின் ஒரே குறிக்கோள் மினரல் வாட்டர் மற்றும் பெவரேஜ் பிஸ்னஸில் மக்களை பெரும் வெற்றியாளர்களாகவும் அதிகம் லாபம் சம்பாதிப்பவர்களாகவும் மாற்றுவது தான். தர்மநந்தனில் வேலை செய்யும் ஒவ்வொரு ஊழியர்களும் இந்த ஒரே குறிக்கோளில் தான் 100% கவனத்துடன் செயல்படுகிறோம். நம்ம ஏன் ஒரு மினரல் வாட்டர் பிஸ்னஸை தொடங்க வேண்டும் என்று இப்போ பார்க்கலாம். மினரல் வாட்டர் மற்றும் பெவரேஜ் இண்டஸ்ட்ரியில் முதலீடு செய்வது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. ஆனால் எந்த ஒரு பிஸ்னஸையும் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸை பற்றிய முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் அதை செயல்படுத்துவதும் ரொம்ப அவசியம். இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். நீங்கள் இந்த பிஸ்னஸை தொடர்ந்து விரும்பினீர்கள் என்றால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். எங்களுடைய பிராண்டை உருவாக்கிய அனுபவம் மற்றும் ஆயிரக்கணக்கான எங்கள் வாடிக்கையாளர்களின் வெற்றி அனுபவம், இது எல்லாத்தோட சாரம்தான் இந்த வீடியோ. உங்களுக்கு தெரிந்தபடியே நகரங்களிலும் சரி கிராமங்களிலும் சரி உலகம் முழுவதும் மக்கள் பாதுகாப்பான மினரல் வாட்டரை குடிக்க விரும்புகிறார்கள். இதற்கு காரணம் சாதாரண நீர் ஆதாரங்கள் பல நேரங்களில் மாசுபட்டும் கலப்படமாகவும் இருக்கிறது. இது குடிக்க பாதுகாப்பானதில்லை, மேலும் உடல் நலத்துக்கு ரொம்ப கெடுதல். பாட்டிலில் அடைக்கப்பட்ட மினரல் வாட்டர் தான் பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான மாற்று வழி. நாளுக்கு நாள் மக்கள் அவங்க உடல் நலம் பற்றி மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். கோவிட்-19 பெருந்தொற்று இந்த மாற்றத்தை இன்னும் வேகப்படுத்தியிருக்கு. அதனால்தான் உலகம் முழுவதும் மினரல் வாட்டருக்கான தேவை இரவும் பகலும் வேகமாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வளர்ந்து வரும் தேவை இருக்கும் ஒரு தொழில் எப்போதும் பெரிய லாபத்தை கொடுக்கும். இதற்கு காரணம் சாதாரண நீர் ஆதாரங்கள் பல நேரங்களில் மாசுபட்டும் கலப்படமாகவும் இருக்கிறது. இது குடிக்க பாதுகாப்பானதில்லை, மேலும் உடல் நலத்துக்கு ரொம்ப கெடுதல். பாட்டிலில் அடைக்கப்பட்ட மினரல் வாட்டர் தான் பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான மாற்று வழி. நாளுக்கு நாள் மக்கள் அவங்க உடல் நலம் பற்றி மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். கோவிட்-19 பெருந்தொற்று இந்த மாற்றத்தை இன்னும் வேகப்படுத்தியிருக்கு. அதனால்தான் உலகம் முழுவதும் மினரல் வாட்டருக்கான தேவை இரவும் பகலும் வேகமாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வளர்ந்து வரும் தேவை இருக்கும் ஒரு தொழில் எப்போதும் பெரிய லாபத்தை கொடுக்கும். இது வெறும் ஒரு ட்ரெண்டு மட்டுமல்ல, இது நவீன வாழ்க்கை முறையில் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. குழந்தைகளுக்கு இது பிடிக்கும், பெரியவர்களுக்கும் பிடிக்கும். இந்த மார்க்கெட் ரொம்ப பெரியது மற்றும் பறந்து விரிந்தது. இரண்டாவது கோலன் அதிக லாப மார்ஜின். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மற்றும் ஜூஸ்களுக்கு நீங்கள் நல்ல விலை வைக்கலாம். சுவை, தனித்துவமான மூலப்பொருட்கள் மற்றும் வலுவான பிராண்டிங், இதெல்லாம் சேர்த்து ஒரு பாட்டிலுக்கு உங்களுக்கு பெரிய லாப மார்ஜினை கொடுக்கும். இதன் மூலமாக உங்கள் முதலீட்டை வேகமாக திரும்ப எடுக்க முடியும், மேலும் பிஸ்னஸை வளர்க்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும். மூன்றாவது, பிராண்ட் பில்டிங் பவர் ஹவுஸ். இங்கே தான் உங்களுடைய படைப்பாற்றலை நீங்கள் முழுசாக வெளிப்படுத்த முடியும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மற்றும் ஜூஸ் பிஸ்னஸில் பிராண்டிங் செய்ய அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தனித்துவமான சுவை, கண்களை கவரும் பேக்கேஜிங் மற்றும் மக்களை ஈர்க்கக்கூடிய மார்க்கெட்டிங் கேம்பெயின்களை உருவாக்க முடியும். கற்பனை செய்து பாருங்கள், ஒரு வெற்றிகரமான சாஃப்ட் ட்ரிங்க் அல்லது ஜூஸ் பிராண்ட் ஒவ்வொரு வீட்டிலும் பேசப்படும் பெயராக மாற முடியும். நான்காவது, தயாரிப்பு பல்வகைப்படுத்தல் மற்றும் புதுமை. நீங்கள் எண்ணற்ற சுவை கலவைகள், வைட்டமின்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ் அல்லது ப்ரோபயோட்டிக்ஸ் போன்ற சத்து மிகுந்த பொருட்கள் மற்றும் விதவிதமான பேக்கேஜிங்களுடன் பரிசோதனை செய்து பார்க்கலாம். உடல் நலத்தில் அக்கறை உள்ளவர்களுக்கு சுகர் கம்மியான பானங்கள், விளையாட்டு வீரர்களுக்கு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அல்லது பிரதேச வாரியான ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸையும் நீங்கள் உருவாக்க முடியும். சாத்தியக்கூறுகளுக்கு எல்லையே இல்லை. அருவகால வாய்ப்புகள், சீசனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கோடை காலத்தை நினைத்து பாருங்கள், பானங்களுக்கான தேவை பல மடங்கு அதிகரிக்கும். ஒவ்வொரு பருவ காலமும் விடுமுறை நாட்களும் புதிய சுவைகளையும் ஸ்பெஷல் ஆஃபர்களையும் அறிமுகப்படுத்த உங்களுக்கு வாய்ப்புகளை அளிக்கிறது. குளிர்காலத்தில் பம்கின் ஸ்பைஸ் லாட்டே, வெயில் காலத்தில் சிட்ரஸ் ட்ரிங்க்ஸ் அல்லது பண்டிகை காலங்களில் கிரான்பெரி ட்ரிங்க்ஸ் ஸ்டாஷ். இப்படி யோசிச்சு பாருங்கள், இது மக்களிடம் ஒரு ஆவலை தூண்டி விற்பனையை அதிகரிக்கும்.
வெறும் தேவை மற்றும் லாபத்தை பற்றி மட்டும் தெரிந்து கொண்டால் இந்த தொழிலில் ஜெயிக்க போதாது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் பல முக்கியமான காரணிகள் இருக்குது. மினரல் வாட்டர் மற்றும் பெவரேஜ் பிஸ்னஸை தொடங்குவது ஒரு சிக்கலான வேலை. ஆனால் நிபுணர்களின் உதவியோடு இதை ரொம்ப சுலபமாக செய்ய முடியும். இப்போது மினரல் வாட்டர் மற்றும் பெவரேஜ் பிஸ்னஸை தொடங்குவதற்கான 7 ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இதை நீங்கள் சரியாக செயல்படுத்தினால் உங்கள் வெற்றி உறுதி. ரகசியம் நம்பர் 1, மார்க்கெட் ரிசர்ச், சந்தை ஆய்வு. எந்த ஒரு புது பிஸ்னஸை தொடங்குவதற்கும் மார்க்கெட் ரிசர்ச் ரொம்ப முக்கியம். மார்க்கெட் ரிசர்ச் உதவியுடன் உங்கள் பிஸ்னஸின் விஷன், அதாவது நோக்கம் என்ன என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க முடியும். மார்க்கெட் ரிசர்ச் மூலமாக உங்கள் பிஸ்னஸ் டார்கெட்டை நீங்கள் செட் செய்ய முடியும். மார்க்கெட் ரிசர்ச் செய்வதால் சந்தையில் எந்த மாதிரியான பொருட்கள் தேவை, எந்த பொருட்களுக்கு அதிக தேவை இருக்குது, எந்த ஃப்ளேவர்களை மக்கள் அதிகம் விரும்புகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இந்த தகவல்களை வைத்து நீங்கள் எந்த சைஸ் பாட்டில்களை அறிமுகப்படுத்தலாம், என்ன வகையான பாட்டில்களை கொண்டு வரலாம் என்பதை முடிவு செய்யலாம். கூகுள் ட்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியா அனாலிட்டிக்ஸ் மற்றும் மார்க்கெட் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் போன்ற ஆன்லைன் கருவிகளை பயன்படுத்தி மக்களின் விருப்பங்கள், போட்டியாளர்களின் நிலவரங்கள் மற்றும் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ் பற்றிய தகவல்களை சேகரியுங்கள். ரகசியம் 2, லாபம் தரும் மற்றும் நடைமுறைக்கு ஏற்ற பிஸ்னஸ் பிளானை தயாரியுங்கள். மார்க்கெட் ரிசர்ச் செய்த பிறகு அடுத்த கட்டம் ஒரு பிஸ்னஸ் பிளானை தயாரித்து அதன்படி வேலை செய்வது. பிஸ்னஸ் பிளான் என்பது ஒரு வழிகாட்டி மேப் மாதிரி. மேப்பை புரிந்து கொண்டால் சரியான வேகத்தில் சரியான திசையில் போவது ரொம்ப சுலபம். ஸோ ஒரு பிஸ்னஸ் பிளானில் என்ன எல்லாம் இருக்க வேண்டும்? முதலில் உங்களுக்கு தேவையான பட்ஜெட் மற்றும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ROI எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள். எந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் டீம் மற்றும் வேலையாட்கள் தேவை, எந்த சட்டப்பூர்வமான நடைமுறைகள் மற்றும் லைசன்ஸ்களை முடிக்க வேண்டும், பிளான்ட்டை எந்த இடத்தில் அமைக்க வேண்டும், எந்த மாதிரியான மிஷின்கள் தேவை, அதை எந்த மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து வாங்க வேண்டும், மார்க்கெட்டிங் மற்றும் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி, அதாவது விற்பனை திட்டம் என்ன. இந்த எல்லா விஷயங்களும் உங்கள் பிஸ்னஸ் பிளானில் பொறுப்பான நபர்களின் பெயருடன் மற்றும் முடிக்க வேண்டிய காலக்கெடுவுடன் இருக்க வேண்டும். பிளான்டிற்கு சரியான இடத்தை தேர்ந்தெடுங்கள். ஐடியலாக உங்கள் பிளான் மார்க்கெட்டுக்கு அருகில் இருக்க வேண்டும். உங்கள் பொருள் சுலபமாக மார்க்கெட்டை சென்றடைய வேண்டும். மேலும் போதுமான அளவு தண்ணீர் வசதி, மூலப்பொருட்கள் சுலபமாக கிடைக்குமா, போதுமான மின்சார வசதி மற்றும் சரியான வேலையாட்கள் கிடைப்பார்களா என்பதையும் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். ரகசியம் 4, சரியான மற்றும் தகுந்த மிஷின்களை தேர்ந்தெடுங்கள். இந்தபடி ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நல்ல ஆழ்ந்து யோசித்த பிறகுதான் முடிவெடுக்க வேண்டும். மிஷின்களை ஃபைனலைஸ் செய்வதற்கு முன்பு சில கிரைட்டீரியாக்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். முதலில் உங்கள் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை முடிவு செய்யுங்கள். அடுத்த 4 முதல் 5 வருடங்களுக்கு மார்க்கெட் தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்க வேண்டும். மெஷினில் சரியான அளவு ஆட்டோமேஷன் இருக்க வேண்டும். அது நல்ல உழைப்பு மற்றும் டியூரபிலிட்டி கொண்டதாக இருக்க வேண்டும். இயக்குவதற்கு எளிதாக இருக்க வேண்டும் மற்றும் பராமரிப்பு செலவு ரொம்ப கம்மியாக இருக்க வேண்டும். இந்த மெஷின்கள் மூலமாக நீங்கள் நீண்ட காலத்துக்கு அதிக லாபம் ஈட்ட முடிய வேண்டும். விலை கம்மியாக இருக்கு என்கிற ஒரே காரணத்துக்காக எப்போதும் மெஷின்களை தேர்ந்தெடுக்காதீர்கள். உங்களுக்கு தெரியும், மலிவான பொருட்கள் எப்போதும் சிறந்ததாக இருக்க முடியாது. சிறந்த பொருட்கள் எப்போதும் மலிவாக கிடைக்காது. நீங்கள் எப்போதும் ஒரு நீண்ட கால லாபமான தொழிலை உருவாக்க முடியாது. ஒரு மினரல் வாட்டர் பிளான்ட்டிற்கு என்ன மாதிரியான மிஷின்கள் தேவை? முதலில் உங்களுக்கு ஒரு RO பிளான்ட் தேவை. இது தண்ணீரை சுத்திகரிக்கும். பிறகு காலி பாட்டில்களை தயாரிக்க பாட்டில் ப்ளோயிங் மிஷின். அடுத்தது பாட்டில்களை தானாக கழுவி நிரப்பி மூடியிடும் ஆட்டோமேட்டிக் பாட்டில் வாஷிங், ஃபில்லிங் மற்றும் கேப்பிங் மிஷின். பாட்டில்களில் பேட்ச் நம்பரை பிரிண்ட் செய்ய பேட்ச் கோடிங் மிஷின். பாட்டில்களில் லேபிள் ஒட்டுவதற்கு ஆட்டோமேட்டிக் லேபிளிங் மிஷின். பவுச்சஸ் தயாரிக்க ஆட்டோமேட்டிக் சாச்செட் பேக்கிங் மிஷின். ஜார்களை தானாக பேக் செய்ய ஆட்டோமேட்டிக் ஜார் வாஷிங், ஃபில்லிங் மற்றும் கேப்பிங் மிஷின். இந்த மிஷின்கள் தவிர 2 லேபரட்டரிகள் தேவை. ஒன்று கெமிக்கல் டெஸ்டிங்கிற்கும் மற்றொன்று மைக்ரோபயாலஜிக்கல் டெஸ்டிங்கிற்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஷ்ரிங்க் ராப்பிங் மிஷினையும் இன்ஸ்டால் செய்யலாம். இது உங்கள் பேக்கேஜிங் செலவை ரொம்ப குறைக்கும். இப்போ சாஃப்ட் ட்ரிங்க் பிளான்ட்டிற்கு என்ன மாதிரியான மிஷின்கள் தேவை என்று பார்க்கலாம். சாஃப்ட் ட்ரிங்க் பிளான்ட்டிற்கு சுகர் ப்ரிப்பரேஷன் டேங்க், ஃபில்டர் ப்ரெஸ், பிளேட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், சுகர் ஸ்டோரேஜ் டேங்க், சுகர் மற்றும் சிரப் மிக்சிங் சிஸ்டம்ஸ், கார்பனேஷன் சிஸ்டம், CIP சிஸ்டம், ப்ளோ மோல்டிங் மிஷின், சாஃப்ட் ட்ரிங்க் ஃபில்லிங் மற்றும் கேப்பிங் மிஷின், பேட்ச் கோடிங் மிஷின், லேபிளிங் மிஷின் மற்றும் ஷ்ரிங்க் ராப்பிங் மிஷின் ஆகிய மிஷின்கள் தேவை.
இப்போ ஜூஸ் பிளான்டருக்கு என்ன மாதிரியான மெஷின்கள் தேவை என்று பார்க்கலாம். ஜூஸ் பிளான்டருக்கு சுகர் ப்ரிப்பரேஷன் டேங்க், ஃபில்டர் ப்ரெஸ், சுகர் ஸ்டோரேஜ் டேங்க், பல்ப் டம் டேங்க், ஜூஸ் பிளெண்டிங் டேங்க், ஹோமோஜெனைசர், ரெடி பெவரேஜ் டேங்க், ஜூஸ் பாஸ்டரைசர், ப்ளோ மோல்டிங் மெஷின், ஜூஸ் ஃபில்லிங் மற்றும் கேப்பிங் மெஷின், கூலிங் டன்னல், லேபிளிங் மெஷின், பேட்ச் கோடிங் மெஷின் மற்றும் ஷ்ரிங்க் ராப்பிங் மெஷின் ஆகிய மெஷின்கள் தேவை. இந்த அனைத்து உயர்தர ஹை டெக்னாலஜி கொண்ட வேர்ல்டு கிளாஸ் மெஷின்களையும் தர்மநந்தன் கம்பெனி தயாரிக்கின்றன. உங்களுடைய எல்லா கனவுகளையும் லட்சியங்களையும் இந்த தொழிலில் அடைவதற்கு ஏற்ற வாரான உயர்தரமான மெஷின்களை தர்மநந்தன் கம்பெனி தயாரித்து வழங்க முடியும். ரகசியம் நம்பர் 5, சரியான சப்ளையர்களை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் 2 வகையான சப்ளையர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒன்று மூலப்பொருட்களுக்கு, மற்றொன்று மெஷின்களுக்கு. ரா மெட்டீரியல்ஸில் உங்களுக்கு ப்ரீஃபார்ம்ஸ், கேப்ஸ், ஜார்ஸ், பவுச் ரோல்ஸ், ஸ்ட்ரிங்க் ரோல்ஸ், லேபிள்ஸ், சிரப்ஸ் மற்றும் கான்சென்ட்ரேட்ஸ் தேவைப்படும். ரா மெட்டீரியல் சப்ளையர்ஸ் உங்கள் தேவைக்கு ஏற்றபடி சரியான அளவில் சரியான நேரத்தில் பொருட்களை சப்ளை செய்ய முடியும். மெஷின் சப்ளையர்ஸ் மெஷின் தயாரிப்பதில் பல வருட அனுபவம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், இந்த துறையில் நிபுணர்களாக இருக்க வேண்டும் மற்றும் சிறந்த ஆஃப்டர் சேல் சர்வீஸ் தீமை கொண்டதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு டென்ஷனும் பயமும் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸை நடத்தி வளர்ப்பதற்கு மிக உயர்ந்த தரம் கொண்ட பொருட்களையும் மெஷின்களையும் தயாரிக்கும் மேனுஃபேக்சரர்களை தேர்ந்தெடுங்கள். ரகசியம் நம்பர் 6, உங்கள் பிளான்டிற்கு தேவையான ஃபுட் லைசன்ஸ் மற்றும் பிற லைசன்ஸ்களை பெறுவது. ஒவ்வொரு நாட்டை பற்றியும் பார்ப்பதற்கு முன்பு உணவு பாதுகாப்பு பற்றிய சில பொதுவான உண்மைகளை பேசலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த கோட்பாடுகள் பொதுவாக எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். வுட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ், இதை சுருக்கமாக ஜிஎம்பி என்று சொல்லுவார்கள். இதுதான் அடிப்படை. ஜிஎம்பியின் படி நீங்கள் உங்கள் இடத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும். ஊழியர்களுக்கான சுகாதாரத்தை பேண வேண்டும். ப்ராசஸ்களை ஆவணப்படுத்த வேண்டும் மற்றும் கடுமையான தரக்கட்டுப்பாட்டை பின்பற்ற வேண்டும். ஜிஎம்பி என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் மாசுபடுவதை தடுப்பதை பற்றியது. அடுத்தது ஹசார்ட் அனாலிசிஸ் அண்ட் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ். இதை HACCP என்று சொல்லுவார்கள். கேட்கவே பயமாக இருக்கா? HACCP என்பது உங்கள் உற்பத்தி முறையில் மூலப்பொருட்களிலிருந்து முடிவு பொருள் வரை ஏற்படக்கூடிய ஆபத்துகளை கண்டறிந்து அதை தடுக்க கட்டுப்பாடுகளை விதிக்கும் ஒரு சிஸ்டம். இதை உங்களுடைய முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு வலை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது ட்ரேசபிலிட்டி. உங்கள் பொருட்களையும் அதன் மூலப்பொருட்களையும் எங்கிருந்து வந்தது என்று கண்டுபிடிக்க முடிய வேண்டும். ஏதாவது தவறாக நடந்தால் பொருட்களை திரும்ப பெறுவதற்கு இது ரொம்ப முக்கியம். கடைசியாக லேபிளிங் ரிக்வயர்மெண்ட்ஸ். உங்கள் ப்ராடக்டில் என்ன இருக்குது என்று வாடிக்கையாளர்களுக்கு தெரிய வேண்டும். லேபிளிங்கில் இன்கிரீடியன்ட்ஸ், சத்து விவரங்கள், அலர்ஜிகள் மற்றும் அந்த நாட்டுக்கு தேவையான குறிப்பிட்ட விவரங்கள் இருக்க வேண்டும். இப்போது உலகம் முழுவதும் சுற்றி வந்து சில முக்கியமான உதாரணங்களை பார்க்கலாம். யுஎஸ்ஏவில் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று அழைக்கப்படும் FDA தான் உங்களுடைய முக்கியமான தொடர்பு மையம். நீங்கள் உங்கள் ஃபெசிலிட்டியை FDA-உடன் பதிவு செய்ய வேண்டும். அவர்களுடைய FSMA ஃபுட் சேஃப்டி மாடர்னைசேஷன் ஆக்ட் விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டும். மேலும் ஸ்டேட் லெவல் பர்மிட்களையும் பெற வேண்டும். யுஎஸ்ஏவில் ஜூஸ் உற்பத்திக்கு நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய குறிப்பிட்ட HACCP விதிமுறைகள் உள்ளன. யூரோப்பியன் யூனியன் தனது உறுப்பு நாடுகளில் உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை ஒருங்கிணைத்துள்ளது. சுத்தம் முதல் லேபிளிங் வரை அனைத்தையும் உள்ளடக்கிய ஜெனரல் ஃபுட் லா ரெகுலேஷனுக்கு நீங்கள் இணங்க வேண்டும். நீங்கள் எந்த நாட்டில் பிஸ்னஸ் செய்கிறீர்களோ அங்கு சம்பந்தப்பட்ட தேசிய ஆணைக்குழுவிடம் பதிவு செய்ய வேண்டும். ஐரோப்பாவில் மினரல் வாட்டரின் ஆதாரம் மற்றும் அதன் கலவை தொடர்பாக மிக குறிப்பிட்ட விதிமுறைகள் உள்ளன. யூகேவில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை உள்ளூர் ஆணைக்குழுவிடம் பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் HACCP-ஐ அடிப்படையாக கொண்ட உணவு பாதுகாப்பு மேலாண்மை சிஸ்டமை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும். ஃபுட் சேஃப்டி ஆக்ட் 1990. கனடாவில் உங்களுக்கு சேஃப் ஃபுட் ஃபார் கனடியன்ஸ் ரெகுலேஷன்ஸ் லைசன்ஸ் தேவை. மாகாணங்களுக்கிடையே பொருட்களை விற்க திட்டமிட்டால் உங்கள் பிஸ்னஸ்க்கு SFCR லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மேலும் கனடியன் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி CFIA உடன் பதிவு செய்ய வேண்டும். ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து FSAN என்று அழைக்கப்படும் ஒரு இணைந்த உணவு தர சிஸ்டமை பகிர்ந்து கொள்கிறது.
லேபிளிங் முதல் அடிட்டிவ்ஸ் வரை அனைத்தையும் உள்ளடக்கிய ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ் கோடுக்கு நீங்கள் இணங்க வேண்டும். நீங்கள் உங்கள் உள்ளூர் கவுன்சில் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டிடமும் பதிவு செய்ய வேண்டும். சவுத் ஆப்பிரிக்காவில் நன்கு வளர்ச்சி அடைந்த உணவு பாதுகாப்பு சிஸ்டம் உள்ளது. நீங்கள் ஃபுட்ஸ்டெப்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் ஆக்டுக்கு இணங்க வேண்டும் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் மற்றும் உள்ளூர் முனிசிபாலிட்டிகளிடமிருந்து பர்மிட் பெற வேண்டும். சவுத் ஆப்பிரிக்கன் பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் சர்டிஃபிகேஷனும் ரொம்ப அவசியம். நைஜீரியாவில் நேஷனல் ஏஜென்சி ஃபார் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் NAFDAC தான் முதன்மை ஒழுங்குமுறை ஆணையம். உங்கள் பொருட்களுக்கும் வசதிகளுக்கும் NAFDAC பதிவு மற்றும் சர்டிஃபிகேஷன் தேவை. கென்யாவில் கென்யா பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் KEPS முக்கிய பங்கு வகிக்கிறது. கென்யாவின் தரங்களுக்கு இணங்குவதை காட்ட உங்கள் பொருட்களுக்கு ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க் SM பெற வேண்டும். மேலும் கென்யாவில் பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் பர்மிட்டும் தேவை. சவுதி அரேபியா, UAE, குவைத், கத்தார், பஹ்ரைன் மற்றும் ஓமன் போன்ற GCC நாடுகள் தங்களின் உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை அதிகம் ஒருங்கிணைத்து வருகின்றன. இங்கு முக்கிய பங்கு வகிப்பது GCC ஸ்டாண்டர்டைசேஷன் ஆர்கனைசேஷன். கல்ஃப் நாடுகளில் இறக்குமதி செய்யப்படும் மற்றும் உள்ளூரில் தயாரிக்கப்படும் பானங்களுக்கு கடுமையான தரங்கள் உள்ளன. ஹலால் சர்டிஃபிகேஷனும் பல நேரங்களில் தேவைப்படும். ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள சம்பந்தப்பட்ட ஆணைக்குழுவுடன் உங்கள் பொருட்களை பதிவு செய்ய வேண்டும். டாஷ் உதாரணத்துக்கு சவுதி அரேபியாவில் சவுதி ஃபுட் அண்ட் ட்ரக் அத்தாரிட்டி SFDA, UAEயில் எமிரேட்ஸ் அத்தாரிட்டி ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் மெட்ராலஜி ESMA, ட்ரேட் லைசன்ஸ் மற்றும் ஃபுட் லைசன்ஸ். GC லேபிளிங் விதிமுறைகள் மிகவும் கடுமையானவை. இதில் அரபிக் மொழிபெயர்ப்பு, இன்கிரீடியன்ட்ஸ் மற்றும் சத்து விவரங்கள் பற்றிய குறிப்பிட்ட தகவல்கள் இருக்க வேண்டும். ஜோர்டானில் ஜோர்டான் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் JFDA பதிவு கட்டாயம். ஜோர்டானியன் தரங்கள் மற்றும் டெக்னிக்கல் விதிமுறைகளை பின்பற்றும் நிறுவனங்களுக்கு JFDA பர்மிட் வழங்குகிறது. எகிப்தில் நேஷனல் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி NFSA தான் முதன்மை ஒழுங்குமுறை ஆணையம். நீங்கள் உங்கள் பொருட்களை பதிவு செய்து எகிப்து உணவு தரங்களுக்கு இணங்க வேண்டும். லெபனானின் மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஹெல்த் உணவு பாதுகாப்பை மேற்பார்வையிடுகிறது. நீங்கள் பர்மிட் பெறுவதோடு ஐரோப்பிய விதிமுறைகளால் ஆதிக்கம் செலுத்தப்படும் லெபனான் தரங்களுக்கு இணங்க வேண்டும். தாய்லாந்தின் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் உணவு மற்றும் பானங்களை ஒழுங்குமுறைப்படுத்துகிறது. நீங்கள் உங்கள் பொருட்களை பதிவு செய்து தாய்லாந்து உணவு தரங்களுக்கு இணங்க வேண்டும். வியட்நாமில் வியட்நாம் ஃபுட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் முக்கிய ஒழுங்குமுறை அமைப்பு. நீங்கள் ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பெறுவதோடு வியட்நாம் உணவு பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டும். இந்தோனேஷியாவின் நேஷனல் ஏஜென்சி ஆஃப் ட்ரக் அண்ட் ஃபுட் கண்ட்ரோல் உணவு மற்றும் பானங்களை ஒழுங்குமுறைப்படுத்துகிறது. நீங்கள் PPOM பதிவு மற்றும் சர்டிஃபிகேஷன் செய்ய வேண்டும். மலேசியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தின் ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி டிவிஷன் உணவு பாதுகாப்பை ஒழுங்குமுறைப்படுத்துகிறது. நீங்கள் ஃபுட் ஆக்ட் 1983 மற்றும் ஃபுட் ரெகுலேஷன்ஸ் 1985க்கு இணங்க வேண்டும். பிலிப்பைன்ஸில் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் உணவு மற்றும் பானங்களை ஒழுங்குமுறைப்படுத்துகிறது. நீங்கள் லைசன்ஸ் டு ஆப்ரேட் மற்றும் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பெற வேண்டும். சைனாவில் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் மார்க்கெட் ரெகுலேஷன் தான் முக்கிய ஒழுங்குமுறை அமைப்பு. நீங்கள் உங்கள் பொருட்களை பதிவு செய்து சைனீஸ் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இணங்க வேண்டும். ஜப்பானின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், லேபர் அண்ட் வெல்ஃபேர் உணவு மற்றும் பானங்களை ஒழுங்குமுறைப்படுத்துகிறது. நீங்கள் ஃபுட் சானிடேஷன் ஆக்டுக்கு இணங்க வேண்டும். மேலும் சில பொருட்களுக்கு ஜப்பானீஸ் அக்ரிகல்ச்சரல் ஸ்டாண்டர்ட்ஸ் சர்டிஃபிகேஷன் பெற வேண்டும். சவுத் கொரியாவின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் அண்ட் ட்ரக் சேஃப்டி உணவு மற்றும் பானங்களை ஒழுங்குமுறைப்படுத்துகிறது. நீங்கள் உங்கள் பொருட்களை பதிவு செய்து கொரியன் உணவு தரங்களுக்கு இணங்க வேண்டும். இந்தியாவில் மினரல் வாட்டர் பிளான்ட்டுகளுக்கு ISI மற்றும் FSSAI ஆகிய 2 லைசன்ஸ்களும் தேவை மற்றும் ஜூஸ் பிளான்ட்டிற்கு FSSAI லைசன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ரகசியம் நம்பர் 7, மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங், சந்தைப்படுத்துதல் மற்றும் விற்பனை. எந்த ஒரு பிஸ்னஸின் வளர்ச்சிக்கும் மார்க்கெட்டிங் மற்றும் செல்லிங் ரொம்ப முக்கியம். அதற்கு முதலில் உங்கள் உள்ளூரில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை உருவாக்க வேண்டும். பிறகு நீங்கள் மற்ற மாநிலங்களிலும் மாகாணங்களிலும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை உருவாக்க முடியும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மற்றும் டீலர்ஸ் உடனான வலுவான உறவுதான் இந்த பிஸ்னஸின் வெற்றிக்கு மிகவும் முக்கியம். ரெண்டாவது, நீங்கள் நல்ல ஹோட்டல்கள் மற்றும் கேட்டரிங் கம்பெனிகளுடன் டைப் செய்து உங்கள் பிஸ்னஸை பல மடங்கு வளர்க்கலாம். இன்னொரு ஆப்ஷன் ரயில்வே அத்தாரிட்டிஸ். உலகம் முழுவதும் ரயில்வேயில் பாட்டில் தண்ணீருக்கு மிகப்பெரிய தேவை இருக்குது.
ஒவ்வொரு வருடமும் ரயில்வே உலகம் முழுவதும் டெண்டர்களை விடுகிறது. நீங்கள் இந்த டெண்டர்களில் கலந்து கொண்டு உங்கள் பிஸ்னஸை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்லலாம். ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிகளான சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங் மற்றும் ட்ரெடிஷ்னல் அட்வர்டைசிங் ஆகியவற்றை கலந்து பயன்படுத்தி உங்கள் வாடிக்கையாளர்களை சென்றடையுங்கள். ஸோ நண்பர்களே, இவைதான் உலகின் எந்த பகுதியிலும் ஒரு லாபமான மினரல் வாட்டர் மற்றும் பெவரேஜ் பிஸ்னஸை வெற்றிகரமாக தொடங்குவதற்கான 7 ரகசியங்கள். நீங்கள் இந்த பிஸ்னஸை தொடங்க விரும்பினால் அதற்கு தர்மநந்தனின் உதவி உங்களுக்கு தேவை என்றால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு இப்போதே கால் பண்ணுங்க அல்லது மெசேஜ் அனுப்புங்க. எங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத் எக்ஸ்பர்ட் டீம் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் பண்ணுங்க. அப்படியே சேவ் பட்டனையும் கிளிக் பண்ணி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் செய்வதன் மூலமாக தொடர்ந்து எங்கள் வீடியோக்களை பாருங்கள். மீண்டும் எங்கள் வீடியோக்களை பார்த்து எங்கள் மீது அளவில்லா அன்பு செலுத்துவதற்கு என் இதயம் கனிந்த நன்றி. புதிய மற்றும் முக்கியமான தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.